காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம். மலையாள மாந்திரீக முறை. இந்த சேனல்ல மலையாள மாந்திரீகத்தை பத்தி உள்ள வீடியோஸ் வர உள்ளது. மலையாள மாந்திரீகம் என்னன்னு தெரிய இல்லைன்னா மலையாள மாந்திரீகத்துல ஆர்வம் உள்ள நண்பர்கள் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மலையாள மாந்திரிகம்னா என்ன உங்களுக்கே தெரியும். மாந்திரிக வரிசையில நம்ம ஒரு 10 புத்தகம் எடுத்து பார்த்தா அதுல ஒரு புத்தகம் வந்து மலையாள மாந்திரிகம் இல்லைன்னா மலையாள பகவதி அப்படி இருக்கும். அப்பளே உங்களுக்கு தெரியும் மாந்திரிக வரிசையில மலையாளத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது ஏன்னா அது ஒருபாடு காரணங்கள் இருக்கு. விதி சரியான விதியா பண்றதுதான் மலையாள மாந்திரிகம்னு ஒரு கிரந்தங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ்ல அ ஆ இ ஈ அந்த அச்சரங்களை வச்சு பார்த்தா மலையாளத்தில தமிழ் அச்சரங்களை காணும் கூடுதலா இருக்கிறது மலையாள மாந்திரிகம். அப்படி ஒருபாடு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. மலையாள மாந்திரிகம் முறைப்படி தெரியணும்னா அதுல சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மலையாள மாந்திரிகங்கிறத பத்தி தெரியணும்னு ஆசை வந்தா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இது இனியும் வீடியோஸ் நல்ல நல்ல மலையாள மாந்திரிகம் வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கும். ரொம்ப நன்றி. அப்புறமா நண்பர்களே, இது கூட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம எல்லா கலைக்குமே ஒரு குரு இருப்பாங்க இல்லையா? அப்போ குருன்னா என்னன்னு கேட்டா, இப்ப மலையாளத்துல வந்து கு എന്ന അന്ധകാരത്തിൽ നിന്ന് രു എന്ന പ്രകാശം നയിക്കുന്നവനാണ് குரு அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு இருட்டில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வர ஒரு சிஷ்யனோட இருட்டில் கிடக்கிற சிஷ்யனை வெளிச்சத்துல கொண்டு வரணுங்கிறதான் அப்படி சொல்றாங்க. பின்ன வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் அது கூட என்னன்னா, ஒரு குரு சிஷ்யனை தேர்ந்தெடுக்கும் போதும் ஒரு சிஷ்யன் குருவை தேர்ந்தெடுக்கும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமா தான் எடுக்கணும். அது வந்து முக்கியமா அது பார்த்து தான் அதை செய்யணும். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒண்ணு கூட நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம முதல்ல பாடம் படிக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும்போது நமக்கு நம்ம வாத்தியார் அதாவது டீச்சர் வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர் எடுத்துக்கோங்க, H2O = வாட்டர் அப்படி சொல்லுவாங்க. 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்ததுதான் தண்ணின்னு நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அதை நமக்கு சொல்லி தந்த அந்த புக்ல எழுதினதை பார்த்து நமக்கு படிப்பிச்சு தராங்க. அது உண்மைதான், தப்புன்னு சொல்லல, உண்மைதான். அவங்க படிப்பிச்சு கொடுக்காங்க. ஆனா அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணல. அதே மாதிரி ஒரு ஹிஸ்டரி எடுத்துக்கோங்க, ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டினாருன்னு நம்மள படிப்பிக்கிறாங்க. அதுவும் உண்மைதான், ஆனா ஆராய்ச்சி பண்ணல. ஆனா ஒரு மாந்திரிகத்தை பத்தி இல்லைன்னா ஒரு மந்திரத்தை பத்தி நம்ம தெரியணும்னா உண்மையான குருகிட்ட போகணும். அதுக்குள்ள குரு எப்படின்னா அவரு ஆராய்ச்சி பண்ணினவரா இருக்கணும், சாதனை எடுத்தவரா இருக்கணும், அனுபவம் உள்ளவரா இருக்கணும். அவர்தான் நமக்கு குரு. அவரு சொன்னாதான் நமக்கு சரியா அது தெரியும். ஏன்னா அவரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, அனுபவம் இருக்குது. மந்திரத்துல ഏറ്റവും பிரதானமான ஒரு கிடமும் அது நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. அது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, சரிக்கும் ஒரு குருன்னா கரெக்டான உபாசனை இருக்கணும், அனுபவம் இருக்கணும், ஹோமங்கள் தெரியணும், சோத்திரங்கள் தெரியணும், தியானங்கள் தெரியணும், என்னென்ன சாமிகள்னா அந்த சாமிகளோட பீஜாட்சர மந்திரங்கள் தெரியணும். இதுல எல்லாத்துமே ஒரு சயின்ஸும் கூட இந்த மந்திரங்கள்ல அடங்கி இருக்கு. அது நான் இனி வர்ற வீடியோஸ்ல நான் சொல்லித்தரேன், சரிங்களா? அப்புறம் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம கோயிலுக்கு வந்து நிறைய ஆளுங்க வருவாங்க நண்பர்களே. வந்து மட்டும் என்ன சொல்லுவாங்க, சாமி நம்ம பிரச்சனை இந்த ஹோமங்கள் காரியங்கள் எல்லாம் முடிஞ்சது சொல்லுவாங்க, சாமி இங்க மந்திரம் படிப்பிச்சு தரீங்களா சாமி, நாங்க வந்து 7 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அந்த குரு இருந்து மந்திரம் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு பீஜாட்சர மந்திரம் உள்ள மந்திரம் இல்ல வாங்குறது. நம்ம குரு இருந்து வாங்கும்போது எப்பவும் பீஜாட்சர மந்திரம் தான் குரு கொடுக்கணும். ஏன்னா பீஜம்னா வித்து. அந்த வித்து நமக்கு தரும்போது அந்த வித்து செடியாய் கொடியாய் மரமாய் வளரணும். அப்பதான் அந்த மந்திரத்துக்கு பவர், அது குருவுக்கு தெரியும், சரிங்களா? இல்லாம நம்ம ஒரு மந்திரம், ஒரு குரு போனாரு 10,000 ரூபாய் கொடுத்த ஒரு மந்திரம் வாங்கணும், 48 நாள்ல ஜெபிச்சா சித்தி ஆயிரும் சொல்றேன். அதெல்லாம் தவறு. மந்திரத்துக்கு 48 நாள்ல சித்தி வரும்னு சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது, என்னோட அனுபவத்திலயும் நம்பிக்கை கிடையாது. ஆனா வந்தவங்க இருக்காங்க, இல்லையான்னு நான் குறை சொல்லல. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்குள்ள டைம் தான் அந்த 48 தான். நீங்களே தெரியும், உங்களுக்கு சில சிந்தனைகள் இல்லையா, நம்ம ஒரு நாள் எத்தனை சிந்தனைகள் இருக்கு, நல்லதும் கெட்டதுமா என்னென்ன பிரச்சனையை நம்ம பாக்குறோம். அப்ப அதுக்கு இடையில இந்த மந்திரங்கள் நம்ம ஒரு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முடியுமா? அத சரியாக்கி மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு டைம் தான் இந்த 48 நாள்ல ஜெபத்துல சொல்லி தராங்க. புரியுதுங்களா? அப்புறமா உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய பூர்வீகமான சித்தர்கள் இருக்காங்க.
திரு அகஸ்தியர் அவர்கள், பின்ன புலிப்பாணி முனியர், அப்படி நிறைய நிறைய போகர், அப்படி நிறைய நிறைய சித்தர்கள் இருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாம் வாழ்ந்த காலகட்டம் எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க. அவங்க இருக்கிற காலகட்டத்துல பொல்யூஷன் கிடையாது, வண்டி இல்லை, நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் இல்லையா. இந்த காலகட்டத்தை நீங்க எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு காலகட்டமா. அப்ப அவங்களே மந்திர சித்திக்கு வேண்டி வருஷங்கள் தவம் செய்தாங்க, இல்லைன்னா பூஜை யாகங்கள் பண்ணானுங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ணாம 48 நாள்ல மந்திரம் சரியாகணும் சித்தியாகணுங்கிறது சரியா நண்பர்களே? நீங்களே ஒண்ணு யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு முறையா எல்லாமே படிக்கணும், முறையா செய்யணும். பின்ன சில நண்பர்கள் மந்திரம் பண்ணிட்டு 2 வருஷமா பண்ணிட்டு சரியாகல சொல்லி போனவங்களும் இருக்காங்க. மந்திரத்துக்கு சக்தி இல்லை. மந்திரத்துக்கு சக்தி இல்லாம இல்லைங்க, நம்ம பண்றது சரியில்லாம தான். அப்ப எல்லாமே முறையா தான் பண்ணணும், முறையா படிங்க, நல்லதே வரட்டும் எல்லாருக்கும். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல மலையாள மாந்திரிகத்தை பற்றியுள்ள அறிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி.